ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் நிதாராஜ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறீங்கன்னா, என்னோடய ஆனிவர்சரி விலாக் தான். நான் அதை தான் பேசிகிட்டு இருந்தேன். அது எனக்கு கொஞ்சம் கேமரா எடுத்ததுமே பேச வரல, அதனால் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா வியனும் எழுந்து வந்துட்டார். சரி, ஒரு மார்னிங் குளிச்சாவே எனக்கு ரொம்ப பசிக்கும். சரி, ஒரு காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி குடிச்சிட்டு இருந்தேன். அவர் வந்து வாட்டர் மிலன் பார்த்துட்டாரு, அதனால் அதுதான் வேணும் அப்படின்னு அதை சாப்பிட்டுட்டு இருந்தார். இது சாப்பிடாமலே படுத்துட்டு டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து சாப்பாடு ஊட்டிட்டு அவங்கள ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன். நான் அதுக்கப்புறம் தான் ரெடி ஆகணும். இன்றைக்கி வந்து அவங்களுக்கு ஆஃப் டே ஸ்கூல் இருந்தது. அதனால சரி, அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம கிளம்பலாம் அப்படின்ட்டு ரெடி ஆகிட்டு இருந்தேன். சரி, நம்ம வந்து வெளியில் போயிட்டு வந்து ஈவினிங் வந்து அம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறதுக்காக ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ண வேண்டியது இருந்தது. அதெல்லாம் பேக் பண்ணிகிட்டு இருந்தேன். பார்த்திங்கன்னா என்னோடய பழைய ப்ளவுஸ் எல்லாமே கொஞ்சம் டைட்டாக இருந்தது. அதெல்லாம் எடுத்து வச்சிட்ருந்தேன். சரி, அங்கே போனோம்னா நிறைய டைம் இருக்கும், ஃப்ரீயாக இருப்போம். அந்த டைமில் வந்து பிரித்து விடலாம் அப்படின்ட்டு. ஆனால் பிரித்து விட்டாலும் இப்போல்லாம் பத்துறதில்ல. எல்லாம் ரொம்பவே வெயிட் ஆகிட்டுனா அதனால் பத்துறதில்ல. சரி, கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் எடுத்து வச்சிட்ருந்தேன். கார் மேலே உட்காந்துட்டிங்களா? அம்மா எங்கே உட்கார? நான் எங்கே உட்காரணும்? நான் பேக்கில் உட்காரட்டுமா? ம் 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 அதில் உட்காரவா? சரி. இதான் நான் ஆனிவர்சரிக்கு எடுத்திருந்தேன். க்ரீன் வித் ஒரு கோல்டு கலர் காம்போ ரொம்பவே நல்லா இருந்தது. ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இதுக்கு சின்னதாக ஒரு பஃப் ஸ்லீவ் தான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். அவ்வளோதான், ரெடி ஆகிட்டு நாங்கள் வெளியில் கிளம்பலான்னு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். அதுக்கு தான் ரெடி ஆகிட்டுருக்கேன். எங்கே போகிறோன்னு போகும்போது சொல்கிறேன். வேலையெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தோம்னா ரெடி ஆகிறதுக்குள்ளே என் பொண்ணு ஸ்கூலுக்கு போயிட்டு ரிட்டனே வந்துட்டாங்க. அவ்வளோ டைம் ஆகிடுச்சு. குழந்தைங்களாம் இருந்தாவே நம்ம வந்து டைமுக்கு ரெடி ஆக முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அவங்களுக்கு தேவையான வேலையெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளோட இதே பார்க்க முடியும். அதனால் பார்த்திங்கன்னா அவங்க ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கே வந்துட்டாங்க. ஸோ நாங்கள் அதுக்கப்புறம் தான் போயிருந்தோம். சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் வந்து ஹஸ்பண்டை பொட்டு வச்சு விட சொன்னேன். எல்லாருக்குமே பிடிக்கும்ல, அவங்கவுங்க ஹஸ்பண்ட் பொட்டு வச்சா எல்லாருக்குமே பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும். அதனால ஸோ ஆனிவர்சரி அப்படிங்கிறதுனால வச்சு விட சொன்னேன். ஹாப்பியாக தான் இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா பிஎன் வந்து அதுக்கு குக்கும்பர், வாழைப்பழம், அப்புறம் பார்த்திங்கன்னா சப்போட்டா இதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு இருந்தார். அதை பார்த்து சிரிச்சிட்டு இருந்தோம் எல்லாருமே. போதும் போதும், சாமி இவ்வளோ தான் சாப்பிடும், அதுக்கு மேலே சாப்பிடாது. வயிறு ஃபுல்லாகிடும்ல. 2 சப்போட்டா அப்புறம் இது இவ்வளோ பழம் சாப்பிட்டா வயிறு ஃபுல்லாகிடும். பழம் வச்சாச்சு, சாமி கும்பிட்டுருங்க. வெரி குட். எப்படி அப்புறம் தலை மேலே தூக்கி கும்பிடுவீங்களே? எப்படி கும்பிடணும்? அவ்வளோதான், திரும்ப நம்மளுக்கே வா. திரும்ப நம்மளே எடுத்து சாப்பிட்டுக்கணுமா? நான் எடுத்துக்குவேன். இங்கே 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 வாங்க. தண்ணி
ஹாய், நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். என்னோடய நேட்டிவ் வந்து தருமபுரி. அதனால் இதை சுற்றி கொஞ்சம் பக்கமாக இருக்கிற மாதிரி எங்கேயாவது வெளியில் போயிட்டு வர முடியுமான்னு பார்த்தோம். அதனால் இங்கேருந்து கிருஷ்ணகிரி தான் போயிட்டுருக்கோம். என்ன டேமுங்க அது? கேஆர்பி டேம். அங்கே தான் போயிட்டுருக்கோம். இன்றைக்கி எங்களோட ஆனிவர்சரி. அதனால் பாப்பாவையும் ஸ்கூல்லேருந்து ஒரு ஆஃப்டர்நூன் போல் கூட்டிகிட்டு வந்து இப்போ ஆஃப்டர்நூன் தான் கிளம்பியிருக்கோம். அவ்வளோதான், கிளம்பியாச்சு. போகும்போதெல்லாம் சின்ன சின்ன மெமரிஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து பேசிட்டு போனோம். நான் வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டேன், நம்ம ஃபஸ்ட்டு போன மூவி என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போன்ட்டு. அவருக்கு வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு மூவிக்கு போயிருந்தோம். மேரேஜுக்கு முன்னாடியே போயிருந்தோம். வீட்டில் வந்து யாருக்கும் தெரியாது. நான் போயிருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் தான் அந்த மூவியை பார்த்தோம். அவர் மறந்தே போயிட்டார். அதுக்கப்புறம் போன மூவியை தான் அவர் சொன்னார். அவர் சொன்னது கரெக்டு தான். ஆனால் வந்து நாங்கள் பாதியில் வந்தாலுமே ஃபஸ்ட்டு போன மூவி பார்த்திங்கன்னா மீகாமன் தான். ஆனால் அவர் வந்து அநேகன் படம் சொன்னார். அது எப்படின்னா 2 படம் வந்திருந்தது. கயல்னு ஒரு படம் வந்திருந்தது, மீகாமன் ஒரு படம் வந்திருந்தது. நான் வந்து ஆர்யா ஃபேனுங்கிறதுனால சரி ஃபஸ்ட்டு போகிறோம் வா, சரி உனக்கு பிடிச்ச ஆளோட படத்துக்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மீகாமன் மூவிக்கு கூட்டிகிட்டு போயிருந்தார். பார்த்தோம். அடுத்தது என்ன கேள்வி கேட்கலாம் டாடியா? வியோட அக்கா எங்க? அங்க இருக்காங்களா? அங்க தெரியுறாங்களா? சரி சரி சரி, அங்க போய் ட்ரக் போகுது. அவ்வளோதான், நாங்கள் கொஞ்சம் பக்கமாக வந்துட்டோம். ஸோ அங்கே போயிட்டுருந்தோம். பார்த்திங்கன்னா வழியில் வந்து தேரெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. கோவில் பண்டிகை போல் பார்க்க ஒரு ஹாப்பியாக இருந்தது. ஒரு நல்ல நாளில் ஒரு ஆப்போசிட்டில் ஒரு தேரை பார்க்கும்போது கொஞ்சம் எனக்கு சந்தோஷமாக தான் இருந்தது. நான் பெருசாக சாமி கும்பிட்ற ஆள்லாம் கிடையாது. பட் பார்க்கும்போது சின்னதாக ஒரு சந்தோஷம் இருந்தது. இந்த பிரிட்ஜுக்கு மேலே தான் போயிட்டுருந்தோம். ஆக்சுவலி அந்த தண்ணியெல்லாம் இதுக்கு கீழே தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். நம்மளுக்கு பிடிச்சவங்க கூட நம்ம எங்கே போகிறோம் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் கிடையாது. பக்கமோ தூரமோ, ஆனால் நம்மளுக்கான ஒரு டைம் எடுத்துக்கும் போது நம்மளுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். அப்படி தான் எனக்கு இந்த நாள் கொஞ்சம் ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக. வீட்டில் வந்து நிறைய வேலை இருக்கும், குட்டீஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு நிறைய வேலை செய்யணும். இந்த மாதிரியே போயிட்டுருக்கும்போது சடனாக ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வெளியில் போயிட்டு வந்தோம்னா அடுத்து வர ஒரு மாதம் 2 மாதம் வந்து உங்களுக்கு தொடர்ந்து அந்த வேலையை செய்ய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பூஸ்ட் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். அப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி பிரேக் எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லது தான். வழியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரீஸ்லாம் நிறைய இருந்தது. பார்க்கவே அழகாக இருந்தது. நம்ம எங்கேயாவது வெளியில் போனோம்னா வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய மைண்டே கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஆயிரும். நிறைய விஷயங்கள் நம்ம மறந்துடுவோம். அங்கே இருக்கிறத வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருப்போம். இதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வ்ளாகில் கண்டினியூ பண்ணுறேன். பாய்.